எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்லப் போறோம். அப்புறம் ஒரு சமையலோட ஆரம்பிக்கப் போறோம். பிரியா வீட்டுக்கு போயிருந்தீங்க. பிரியாவோட நாத்தனாரு பால் காய்ச்சனதுக்கு அப்பா, அம்மா கூப்பிடலையா பிரியா? நீங்க போலையா? அப்படின்னு சொல்லிட்டு பிரியா சேனல்லயும் கேட்டுக்கிறீங்க. என் சேனல்ல 2 வீடியோல வந்து தொடர்ந்து கேட்டுக்கிறீங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. நாங்க இருந்து எல்லா வீடியோவுமே நான் தான் எடுத்தேன். பலகாரம்லாம் செஞ்சோம். நாங்க எப்படிங்க போவாம இருக்க முடியும்? நம் பொண்ணோட நாத்தனாரு, மருமகனோட அக்கா. நாங்க எப்படி போக முடியாம இருக்க முடியும்? அதே மாரி மாப்பிள வந்து ட்ரெய்னிங் போயிட்டு வெளி இடத்துலேருந்து வந்ததுக்கு அப்புறமும் 4 நாள் தான் இருக்குது பால் காய்ச்சறதுக்கு. நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டு கோயம்புத்தூர் வந்து மறுபடியும் போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க அங்கேயே 4 நாள் இருந்து ஃபங்ஷன் பார்த்துட்டு தான் வந்தோம். சரி நம்ப வந்து அவ்வளோ தூரம் போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பால் காய்ச்சினதெல்லாம் பார்த்துட்டு, பால் காய்ச்சினதுக்கு அப்புறம் தான் போனோம். ஏன்னா நாங்க பிரியா வீட்லயே தங்கிட்டோம். அங்கேருந்து பக்கம் தானே காலையில போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க பொறுமையா போனோம். பிரியாவும் மாப்பிளலாம் வந்து முன்னாடியே போயிட்டாங்க அவங்கலாம். நாங்க அடுத்த நாள் போயிட்டு எல்லா ஃபங்ஷன்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு, சாப்பிட்டு, அதுக்கப்புறம் வந்து திருவண்ணாமலை ஒரு 50 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தானே? 44 கிலோமீட்டர் அங்கருந்து. அதான் 45 கிலோமீட்டரு அப்டின்னாங்க. சரி திருவண்ணாமலை நானால இடையில போயிருக்கிறேன். எங்க வீட்டுக்காரு அந்த திருவண்ணாமலைக்கே வந்தது இல்லைங்களாம். நாங்க அங்கேயே தான் இருந்தோம் அரக்கோணத்தில. ஆனா அப்போ கூட அவர் வந்ததில்ல. கிரிவலம்லாம் வந்து நான் போயிருக்கிறேன். ஆனா அவரு வந்தது கிடையாது. சரி நம்ம போலாம் அப்டின்னு சொல்லிட்டு நாங்க அன்னைக்கு போயிட்டுங்களாம். அங்க எல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்க திருவண்ணாமலை கோயிலுக்கு போனோம். அங்க போனீங்கன்னா, அன்னைக்கு வந்து பிரதோஷம், திங்கட்கிழமை, முகூர்த்த நாளு, கூட்டம்னா கூட்டங்க. ரொம்ப வீடியோலாம் எடுக்க முடியல. இப்ப எல்லாமே மாத்திட்டுருக்குறாங்க. ஏதோ போற வழி, வர வழி தனியா கோயில் ஃபுல்லெல்லாம் சுத்தி பார்க்குற மாரிலாம் இடமே இல்ல. நீங்க பார்த்தீங்களா? யாராவது பார்த்துருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க போனது 4, 5 மணி நேரம் கியூ நின்னோம் சாமி பார்க்கறதுக்கு. நம்ம வெளிய என்ட்ரன்ஸ்ல உள்ள போனதுலேருந்தே கியூ தான். அதே இன்னொரு தப்பு என்ன பண்ணிட்டேன்னா, எல்லா ஜனங்களே பண்ணது, ஃப்ரீல வந்து கூட்டமா இருக்கும். ரூ. 50 டிக்கெட் போலான்னு சொல்லிட்டு வர கூட்டம் எல்லாம் ரூ. 50 டிக்கெட்டுக்கே போயிட்டாங்க எல்லாமே. நாங்களும் சேர்ந்து தான் தப்பு பண்ணோம். அப்புறம் நாங்க எல்லாம் சாமிலாம் 4 மணி நேரம், 5 மணி நேரம் பார்த்துட்டு வெளிய வரும்போது பார்த்தா, ஃப்ரீயா போற கூட்டங்களே இல்லங்க. எல்லாம் சாதாரணமா ஒருத்தர் 2 பேர் தான் போயின்னுக்குறாங்க. ஆனா எல்லாருமே இந்த பக்கம் போயிட்டோம். அந்த மாரி போய் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 4, 5 மணி நேரம் சாமி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்து திருவரங்கம். ஆதி ஆதி திருவரங்கம். அ ஆதி திருவரங்கம். ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாடி கோயிலா? ஸ்ரீரங்கநாதருக்கு முன்னால உருவான கோயில் அது. பழமையான கோயிலு. பழமையான கோயில். அதுக்கப்புறமா தான் ஸ்ரீரங்கத்துல பள்ளிகொண்ட பெருமாள் இதுவானது. ஓஹோ! அரங்கநாதரா படுத்துக்கிறதுக்கு. இதுதான் முதல் கோயில். ரொம்ப பழமையான கோயில். ஆத்து பக்கத்திலேயே வந்து ரொம்ப அழகா இருந்தது. ஆனா, கோயில்லாம் வந்து கொஞ்சம் பழசுல ரொம்ப பழமையான கோயில். இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா வேலைலாம் பண்ணின்னுருக்குறாங்க. சரி அவ்வளோ தூரம் வந்துட்டோம். அங்கருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தான் அப்டின்னாங்க. அப்படியே வந்து அங்க சாமி பார்த்துட்டு, நாங்க இங்க வந்து ஃபேமஸ் என்னன்னா நெற்களஞ்சியம் இருக்குல்ல. அதெல்லாம் அதெல்லாம் எடுத்திருக்கிறோம் நாங்க. அது சொன்னா தான் தெரியும் ஆமா. நெற்களஞ்சியம். அது கோயில் மாரி இருக்கும் பார்க்கறதுக்கு. புதுப்பிச்சுக்கிறாங்க இப்ப அத கொஞ்சம். நீங்க வந்து கேட்ட கேள்விக்காக நாங்க இவ்வளோ இங்க போயிட்டு, மறுபடியும் அங்க போயிட்டு, அதுக்கப்புறம் வந்து பிரியா வீட்டுக்கு வந்துட்டு, அப்புறம் ஒரு 2 நாள் இருந்துட்டு தான் நாங்க ஊருக்கே வந்தோம். இப்ப நீங்க வந்து இந்த வீடியோல அதையெல்லாம் நீங்க பார்ப்பீங்க. இப்போ வந்து ஒரு சூப்பரான அரைச்சி ஒரு தக்காளி தொக்கு தாங்க பண்ண போறோம். தக்காளி தொக்கு தக்காளி வந்து கம்மியா இருக்குதுன்னு சொல்லிட்டு எத்தனை கிலோ வாங்கின்னு வந்தீங்க நேத்து? 5 கிலோ. ரூ. 50க்கா? ரூ. 50க்கு 4 கிலோ. ரூ. 50க்கு 4 கிலோன்னு சொல்லிட்டு வாங்கின்னு வந்தாரு. சரி அது வேஸ்ட் பண்ண வேணாம். கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப பழுத்துரும்ல. அதனால தக்காளி வச்சே நம்ம விதவிதமா பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால, இன்னைக்கு சப்பாத்திக்கு வந்து ஒரு சூப்பரான அரைச்சி வச்ச தக்காளி தொக்கு தான் செய்ய போறோம். அதுக்கு வந்து நான் சப்பாத்திக்கு பாருங்க மாவு பெசஞ்சு வச்சுட்டேன். அப்புறம் ஒரு 7 மிளகா வந்து சுடு தண்ணீல வந்து அதில போட்டு நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். அப்பதான் அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் சின்னதா ஒரு நெல்லிக்காய் அளவு வந்து புளிய வந்து ஊற வச்சுட்டேன். இந்த தக்காளி தொக்குக்கு இந்த புளி, இந்த வர மிளகாலாம் அரைச்சு சேர்த்து செய்யும்போது, நீங்க எங்கனா வெளிய போம்போது சப்பாத்திக்கு இந்த மாரி செஞ்சு எடுத்துட்டு போனீங்கன்னா, 2, 3 நாள் கூட கெட்டு போவாது. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்ப இத மிக்ஸில வந்து நம்ம அரைச்சுக்கலாம். பூண்டு ரொம்ப குட்டி குட்டியா இருக்கிறதுனால நான் ஒரு 10, 12 பல்லு எடுத்துக்கிட்டேன். சின்னதா இஞ்சி ஒரு துண்டு இவ்வளோ சைஸ் எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணிக்கிட்டேன். 2 துண்டு பட்டை, ஒரு 3 லவங்கம், ஊற வச்சிருக்கிற வர மிளகா, புளி சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த தண்ணியிலே வந்து நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க மிளகாலாம் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். இங்க வந்து ஒரு 3 தக்காளி வந்து பேஸ்ட் மாரி அரைச்சுக்கிட்டேன். ஒரு 4 வெங்காயம் வந்து பொடியா நறுக்குனது. 2 தக்காளி வந்து சின்ன சின்னதா கட் பண்ணிக்கிட்டேன். இப்ப நம்ம தக்காளி தொக்கு வந்து செஞ்சுக்கலாம். இது தக்காளி குழம்பு. ஆனா இந்த தக்காளி குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமா தாங்க ஊத்தணும். நான் எங்க வீட்டுக்காருக்காக சொல்றேன் நான் அதிகமா ஊத்தாத. அந்த குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமா சேர்த்தா தான் அந்த டேஸ்ட் வரும் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சீரகம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து பொடியா கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு வந்து தக்காளி குழம்புக்கு இந்த மாதிரி நல்லா நைஸாக கட் பண்ணிங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன்.
வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச மிளகாய் விழுது வந்து சேர்த்துக்கலாம். இதிலே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கிறேன். நீங்கள் மிளகாய் அரைச்சி போட்டு தான் செய்யணுமா இந்த தொக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. நீங்கள் மிளகாத்தூள் மசாலாலாம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி அரைச்சி போடும்போது டேஸ்ட் வந்து இது ஒரு மாதிரி இருக்கும், கெட்டு போகாது. 2-3 நாளைக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கணும். மிளகாலாம் வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சு தான் அரைச்சோம். இப்போ எண்ணெயில் வந்து நல்லா வதங்கி கெட்டியாக வரணும். அந்தளவுக்கு நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். பாருங்கள், அரைச்ச மிளகாய் விழுது சேர்த்து நல்லா வதங்கி எண்ணெய் தெளிஞ்சு வருது. இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, தனியாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுது, தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து கட் பண்ணியே சேர்த்துக்கலாம் இல்லையா, அரைச்சி வேறு ஊற்றணுமான்னு கேட்டிங்கன்னா, அந்த கிரேவி வந்து நல்லா திக்னஸ்ஸாக நல்லா வரணும்னா கொஞ்சம் அரைச்சி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். நம்ம சப்பாத்தி தோசைக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு கிரேவி வேணும் இல்லையா, அதனால் வந்து இந்த மாதிரி அரைச்சி ஊற்றும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பொடியாக நறுக்கினா தக்காளி இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கணும் தக்காளி, அதே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். என் பையன் வந்து பசிக்குதுமா இன்னும் செய்யலையான்னு எனக்கு அதனால தான் இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் வந்து குழம்பு கொதிச்சுனுக்குது, ஒரு பக்கம் வந்து தோசைக்கல்ல வச்சுட்டு சப்பாத்தி தேய்ச்சி அவனுக்கு சுட்டு கொடுத்துடலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு. டைம் ஆகுது, பசிக்குதுமான்னுக்கிறான். மாவு வந்து சப்பாத்திக்கெல்லாம் அங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். நல்லா நைஸாக இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சிங்கன்னா சப்பாத்தி வந்து நல்லா பூ மாதிரி மெத்துன்னு இருக்கும். தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். முன்னாடி பிசைஞ்சு வச்சிடறல? ஆமாம், சேர்த்து முன்னே 1 மணி நேரம் முன்னாடியே பண்ணிவிடுவேன் நான். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். சப்பாத்தி கொஞ்சம் லைட்டாக இலக்கமாக இருக்கணும், பூரிக்கு தேய்க்கிற மாதிரி கெட்டியாக இருக்கக்கூடாது மாவு. பாருங்கள், தக்காளி குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா அரைச்சி வச்சு சூப்பராக. இந்த பக்கம் சப்பாத்தியும் வந்து பாதி தான் சப்பாத்தி செஞ்சுக்கிறேன், எல்லாம் அப்படி அப்படியே இருக்குது. பையனுக்கு பசிக்குதுன்னால வாடா நீ சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பு. ஆமாம், சப்பாத்தினா அவனுக்கு ரொம்ப உயிருங்க அவனுக்கு. ஆமாம் ஆமாம், அதனால தான் என் பையன் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவான், இது வேறு மாதிரி செஞ்சுக்கலாம். எப்போ செய்கிற தக்காளி தொக்கா இல்லை இது வேறு மாதிரி இவன் தான் கண்டுபிடிப்பான் பாருங்க. தொக்கா செஞ்சாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சப்பாத்திலாம் 2 வேளை சாப்பிடுவேன். அதுவும் இந்த வெளியே ட்ரிப்பு மாதிரி எங்கன்னா போனால் 2 நாளைக்கு கூட இதே எடுத்துக்குமானோ, வேறு எதுவுமே வேணாம் எனக்கு சப்பாத்தி தக்காளி தொக்கு. மூஞ்சி பார்த்தே தெரிஞ்சிச்சுன்னா தெரியல. கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது, கொஞ்சம் புளிப்பு இருக்குது. புளி போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் வந்து புளிப்பு இருக்குன்னா புளியே போட்டிங்களா? இதெல்லாம் ட்ரிப்புக்கு போனால் 2-3 நாளைக்கு கூட கெட்டு போகாத இருக்கணும்னு சொல்லிட்டு வரமிளகா புளியெல்லாம் சுடுதண்ணியில் ஊற வச்சு அரைச்சி செஞ்சுருக்கிறேன் நான். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக 2 நாள் ஆனாலும் வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாது. அதனால தான் அம்மா செய்கிற தக்காளி தொக்குலாம் நாங்கள் 2 நாள் வச்சு சாப்பிடுவோம். வீட்டில் இருந்தாலுமே நிறைய செஞ்சு வச்சுட்டு போவோம். ஒரு டைம் ஊருக்கு போகிறப்போ செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க, 2 நாள் அதே தான் வச்சு சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி வந்து மாவு வந்து 1 மணி நேரம் முன்னாடி வந்து பிசைஞ்சு வச்சுடுங்க. சப்பாத்தி வந்து பூ மாதிரி இருக்கும். ஆமாம், இந்த மாதிரி அதாவது தக்காளி தொக்கு வெறும் வெங்காயம் மட்டும் வதக்கிட்டு செய்கிற மாதிரி ஒவ்வொரு முறை இந்த மாதிரி அரைச்சி மாற்றி அதுவும் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி எடுத்துகிட்டு போவோம். கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் கெட்டு போகாது. காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருந்தால் இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு என் பையன் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுவே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம கோயிலெல்லாம் கொஞ்சம் எடுத்துருப்போம். ஷார்ட்ஸ் தான் அதிகமாக எடுத்து தரோம். எனக்கு இப்போ தான் தெரியும், நான் வீடியோ அவ்வளோ எடுக்கல. ஷார்ட்ஸ் அதையும் வந்து ஷார்ட்ஸ் இருந்தால் கூட நாங்கள் வீடியோவில் வந்து போட்டு விட்றோம் பாருங்கள். பயங்கர கூட்டத்தோடு போய் வந்தோம், அதுவும் வெயிலில் போயிட்டு வந்தோம். அப்போல்லாம் அந்த வெயிலில் கோயில் போயிட்டு வந்தோம், இன்னும் நான் கலர் மாறல, அவ்வளோ கருப்பாயிட்டேன். பார்த்தாங்க நீங்களும் அந்த கோயிலெலாம் பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி வந்து தக்காளி குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நன்றி.
பாருங்கள், ஸ்ரீரங்கநாதர் அதாவது ஆதி திருவரங்கன்ற கோயிலுக்கு தான் நாங்கள் வந்தோம். வந்து தரிசனம் 4 மணிக்கு கோயில் திறந்தாங்க. நல்லா தரிசனம் கிடச்சிது. அம்பாலும் பார்த்தோம். எல்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பிரியா வீட்டிலேருந்து இங்கே பக்கம் வரத்துக்கு ஒரு 40-50 கிலோமீட்டர் இருக்கும் இல்லையா? 40 கிலோமீட்டர். அதனால் வந்து திருவண்ணாமலை போனோம். அங்கே காலையிலே போயிட்டு அங்கே கூட்டம் எங்களால் வீடியோ கூட எடுக்க முடியல. அதை முடிச்சுட்டு இங்கே வந்து சாமி நல்லா பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து பிரியா வீட்டுக்கு வந்து கிளம்புறோம். பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா நெல் களஞ்சியம். அதாவது அந்த காலத்தில் ராஜாக்கள் வந்து நம்ம தானியங்கள்லாம் சேர்த்து வச்சு வறுமை வரும்போது இது எடுத்து மக்களுக்கு வந்து கொடுப்பாங்களாம். அதுக்காக கட்டப்பட்டது தான் இந்த வந்து நெல் களஞ்சியம். அது இன்னும் வந்து பராமரிச்சுட்டு இப்போ வந்து மறுபடியும் ஆல்ட்டு பண்ணினுக்கிறாங்க. கோயிலே வந்து புதுப்பிச்சுன்னுக்கிறாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா கோசாலை. இங்கே பாருங்கள், பசுங்கள்லாம் இருக்குது. ஆனால் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கோயிலுங்க. இது வந்து ஸ்ரீரங்கநாதர் மாதிரி இன்னொருடைய ஸ்ரீரங்கம் இது. ரங்கநாதருக்கு முன் தோன்றிய ரங்கநாதர் இவர். அவருக்கு முன்னாடி இவர் தான் இங்கே தான் இந்த கோயில் உருவானதான், ஆதி திருவரங்கம். ஆனால் இந்த கோயில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறதுனால அந்த அளவுக்கு பராமரிப்பு இல்லாமல் மக்களுக்கு தெரியாமல், அதுவும் மெயின் பார்த்திங்கன்னா ஆற்றுங்கிற ஓரத்தில் இந்த கோயில் வந்து இருக்குது. தண்ணி வந்து கொஞ்சமாக தான் போயிட்டுருக்குது. தண்ணிலாம் வந்து அதிகமாக போகலை. தண்ணி போச்சுன்னா அந்த இடமே பார்க்க அவ்வளோ நல்லாயிருக்கும்.